Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹோசூர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான்டிங்ஸ் கொஞ்சம் டொனேஷன் வந்திருக்கு. எப்பயுமே அதிகமாக கொடுக்குற நம்ம அருண் தம்பி தான் கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றது தான் ஒரு குட்டி அன்பாக்சிங்காக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அங்கே பார்க்கலாம் என்னென்ன. ஸ்டாண்டை ஃபஸ்ட் இங்கே வச்சுருவேன், அப்புறமா எல்லாம் பிளாஸ்டிக் காமிக்கிறேன். ஓகே, இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் தான் நம்ம தம்பி அருண் கொடுத்தது. கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அவர் வீட்லேயே ஹோம்லேயே வளர்த்தது தான். என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கொய்யாக்கா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அவகாடோ காமிக்கிற மாதிரி. அந்த பட்டர் ஃப்ரூட்டோட உள்ள விதை இருக்கும்ல, அந்த விதையை அப்படியே வச்சுருக்காரு. அது அப்படியே ஒரு சின்ன அழகான மரக்கன்றாக வளர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது அவகாடோ தான். இதுவும் அவகாடோ. இதுவும் அவகாடோ தான். இது நம்மளோட நாவல் பழம். இதுவும் நாவல் தான். கொஞ்சம் சோறு உடைஞ்சிருக்கு. பட் அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஆக்கிடலாம். அதுவும் நாவல் தான். நாவல் பழம், இதுவும் நாவல் தான். ஓகே, தனியாக உள்ள ஒரு கேட்டர்பில்லர் தான் உட்காந்துருக்குங்க. பாருங்க, ஒரு கேட்டர்பில்லர் இருக்குது. இந்த குடிசில் பட்டர்ஃப்ளை மாறிடும் போல இருக்குது. ஓகே, அடுத்தது. ஸோ இது என்ன? கொய்யாக்காய் கொஞ்சம் அவகாடோ இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட்டு சைடில் வச்சுருவோம். அவகாடோ குரூப்பாக. ஸோ அவகாடோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 அவகாடோ கொடுத்துருக்கான். அது அப்புறம் நாவல் பழம் 5, 6, 7, 8 நாவல் பழம் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ கொய்யாக்கா பார்ப்பாங்க. கொடுத்துருக்காங்க கொய்யாக்கா. இது புங்கை, என்னோட ஃபேவரட். கொய்யாக்கா, புங்கை, கொய்யாக்கா தான். இதெல்லாம் புங்கை நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் புங்கை. பூவரசன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பூவரசன், புங்கை, கொய்யாக்கா, புங்கை. குட்டி இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அழகாக இருக்குது, புதுருக்கு. அப்புறம் இது பூவரசன் தான். புது இலைகள் கொஞ்சம் சோறு அடைஞ்சிருக்கு. பட் ஓகே, தண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பூவரசன் 4 கொடுத்துருக்கான். நாவல் பழம் ஆல்ரெடி 8 சொன்னு நினைக்கிறேன். அப்புறம் புங்கை 1, 2, 3, 4, 5, 6 புங்கை கொடுத்துருக்கான். அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6 கொய்யாக்கா கொடுத்துருக்கான். டோட்டலாக 6, 10, 16, 20, 22, 26, 30. டோட்டலாக 30 மரக்கன்றுகள். இதெல்லாம் நம்ம அருண் தம்பி கொடுத்தது. இதெல்லாமே வீட்டிலே வளர்த்து தான், வெளியேருந்து வாங்கினதெல்லாம் கிடையாது. அவனே விதைகளை போட்டு வீட்டிலே வச்சு வளர்த்துட்டு தான். இது எல்லாத்தையும் நம்மளோட பிளான்டிங் ஜேர்னியில் ஆட் பண்ணி நட்டு வச்சு எப்படி வளர்த்துன்னு உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் அருண். ரொம்ப தேங்க்ஸ் அருண். அருண் கூட சேர்ந்து அங்கே இருக்கிற ஹோமில் இருக்கிற சில குழந்தைங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கோகிலா, மில்கா, அனிதா, டயானா, அட்டாரா, வேறு சில பேர் நான் இதெல்லாம் நம்ம நினச்சிருங்க. அப்புறம் அவங்களோட ப்ரொப்ரேட்டரோட ஓனர் தியான்சந்த் அங்கிள்.
அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோ வளர்ந்துருக்கு. அவங்க சின்ன நர்சரி மாதிரியே வளர்த்துட்ருக்காரு இப்போ அருண் வீட்டில். அதில் இருக்கிற சில பிளான்ஸ்லாம் இப்போ எடுத்து வந்து நான் வைக்க போகிறேன். ஒரு நாளைக்கு அவனோட நர்சரியை கூட நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இதில் சிலதெல்லாம் சோறு அடைஞ்சிருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சோறு அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும்னா ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு ஐடியா கொடுங்க. இது ஓகே தான், அது மட்டும் சோறு அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐடியா கொடுங்க. அண்ட் எனிதிங் குட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் நம்மள மாதிரி நேச்சர் லவர்ஸ் இல்லை இயற்கை லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.